துப்பாக்கியை பிடிங்க சிவா அப்படிங்கிற அந்த ஒரு டெம்ப்ளேட் தான். குண்டன்டிகா கூட அப்படியே ஜெராக்ஸ் காப்பி தான் வந்து இவரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ இத பத்தி என்ன நினைக்கிறீங்க மேக்ஸ்? நல்ல மீமுங்க, நல்ல மீம். பட் என்னன்னா டூ ஏர்லி டு சே தட். அதாவது அந்த ஒரு மீம் எடுத்து பார்க்கும்போது ரயன் ரிக்கல்டன், எஸ் நான் இப்ப சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ்லயும் ஐ வாஸ் டூயிங் கமெண்ட்ரி, ஐ வாஸ் லுக்கிங் அட் இட். ஒரு ஸ்டார்ட் கொடுக்குறாரு, 10% வேகமா அடிச்சிடறாரு. அதுக்கப்புறம் அந்த மொமெண்டம் எடுத்துட்டு போக முடியல. பட் ப்ரூவன் பிளேயர் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல மும்பை இந்தியன்ஸ் பிரான்சைஸிக்கு ஏத்த ஒரு பிளேயர். அவங்க சவுத் ஆப்பிரிக்கா லீக்ல போய் மும்பை இந்தியன்ஸ் பிரான்சைஸ் அவர் இருந்திருக்காரு. சோ அதனால அவங்களுக்கு நல்லா தெரியும் தட் இஸ் வை தே ஆர் பேக். அவங்க செட்டப்ல ஒருத்தர் வரும்போது எங்க வரும்போது டைம் கொடுப்பாங்க, நீ பெர்ஃபார்ம் பண்ணுவப்பா, அவனை நம்பி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாரு. சோ அதனால அந்த டைம் அவங்களுக்கு கொடுப்பாங்க. சோ அந்த விதத்துல இன்ஃபேக்ட் ராபின் மின்ஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா நேற்றுக்கு சொல்லியிருந்தாங்க, அதுதான் மும்பை இந்தியன்ஸ்ல நாங்க ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸா அவர் பார்த்திருந்தோம், போன வருஷமே நாங்க 2 கொலைக்கும் போனோம், அதுக்கப்புறம் எங்களுக்கு ஆப்ஷன் டைம்ஸ்ல எடுக்க முடியல, சோ நாங்க யங்ஸ்டர்ஸை பேக் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ மேபி ஒரு ஃபாரினர், ஒரு ஓப்பனர், ஒரு லெஃப்ட் ஹேண்டட் ஓப்பனர் அப்படிங்கறத அவங்க வேல்யூ பண்றாங்க, அதான் பேக் பண்றாங்க. நல்ல மீம் அது ஆக்சுவலா. என்னங்க நீங்க பிடிங்க சிவா அப்படின்ற மாதிரி கையில கொடுக்குற மாதிரி தான் இருந்தது. சூப்பர் மீம், நைஸ்.